வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. A Night of the Seven Kingdoms அப்படிங்கிற ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு நியூ ப்ரீக்வல் சீரிஸோட ட்ரைலரை HBO ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு ப்ரீக்வலா ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் போயிட்டு இருக்கு. அது கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் 172 இயர்ஸுக்கும் முன்னாடி நடக்கிற கதை. இந்த நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் 100 இயர்ஸ்க்கும் முன்னாடி நடக்கக்கூடியது. சிம்பிளா ஹவுஸ் ஆஃப் தி டிராகனுக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டைம் லைன்ல தான் இந்த கதை நடக்கும். வழக்கம் போல இதுவும் ஜார்ஜ் R.R. மார்ட்டினோட டேல்ஸ் ஆஃப் டன்கன் எக் அப்படிங்கிற நாவலோட அடாப்டேஷன் தான். இதுல தி ஹெச் நைட், த ஸ்வான் ஸ்வார்ட் அண்ட் த மிஸ்ட்ரி நைட் அப்படின்னு 3 புக் இருக்கு. இத காமிக் வெர்ஷனாவுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சீசன் 1 ஃபுல்லாவே ஹெச் நைட் புக்ல இருக்கிறத தான் சொல்ல போறாங்க. மத்த 2 புக்கும் சீசன் 2 அண்ட் சீசன் 3 வரும். இந்த நாவல் எல்லாமே ஷார்ட் நாவல் தான். அதனாலேயே ஒரு புக்கை ஒரு சீசன்ல சொல்லிட முடியும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம சீசன் 1ல வெறும் 6 எபிசோடு தான் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு எபிசோடுக்கு 30 to 35 மினிட்ஸ் தான் இருக்கும். சோ ரொம்பவே சின்னதா தான் இந்த சீரிஸ் வந்து இருக்க போகுது. நம்ம எதுவுமே தெரியாம ஸ்ட்ரெயிட்டா சீரிஸ்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா புரியாம போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோல நம்ம இந்த சீரிஸோட ஸ்டோரி, எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த சீரிஸ்குள்ள இருக்க போறாங்க, இது எல்லாத்தையும் ட்ரைலரோட பிரேக் டவுனோட சேர்த்து மொத்தமா இந்த வீடியோல நம்ம பாத்துருவோம். ஓப்பனிங் ஷாட்லயே டன்க், இவரு தான் இந்த சீரிஸோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட். இவர் வந்து இவரோட மென்டாரான ஆர்லின் ஆஃப் பெனிட்ரி அப்படிங்கிறவரை புதைச்சிட்டு இருக்காரு. ஆர்லின் ஆஃப் பெனிட்ரி அப்படிங்கிறவரு ஒரு ஹெட்ஜ் நைட் அப்படிங்கறது தெரியும். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய, ஆர்மர் அணிஞ்சிருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இவங்க கிங்ஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது என்ன ஹெட்ஜ் நைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெட்ஜ் நைட் அப்படிங்கிறவங்க இவங்களும் நைட் தான். பட் இவங்க கிங்குக்கு கீழே வேலை பார்க்க மாட்டாங்க. மோர் லைக் ஃப்ரீலான்ஸ் நைட் இன் வெஸ்ட்ரோஸ்னு சொல்லலாம். இவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்காது, லேண்ட் இருக்காது. அப்படியே நாடோடைய போய்கிட்டு டோர்னமெண்ட்ஸ் அண்ட் பேட்டில்ஸ்ல கலந்துட்டு மணியை ஏர்ன் பண்ணுவாங்க. சிம்பிளா ஒரு இண்டிபெண்டன்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்லின் ஆஃப் பெனிட்ரியும் டங்கும் இப்பொழுதைக்கு ஆஸ்ஃபோர்ட் மேடோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நடக்கக்கூடிய டோர்னிக்கு தான் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு உடல்நல சரியில்லாத காரணத்தினால ஆர்லின் ஆஃப் பெனிட்ரி வந்து இறந்து போயிடுறாரு. பேக்ரவுண்ட் வைஸ்ல டன்க், நான் ஆர்லின் ஆஃப் பெனிட்ரிக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கொயரா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கொயர்னா ட்ரைனிங் நைட்னு சொல்லலாம். ஒரு நைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நைட்டு கிட்ட இருந்து ஆர்மர் கிளீனிங்ல இருந்து எப்படி ஃபைட் பண்றது, எப்படி ஹோர்ஸை ரைட் பண்றது, எப்படி ஹானரபிளா பிஹேவ் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸ்கொயருக்கு எக்ஸாம்பிளா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பாட்ரிக்க சொல்லலாம். டன்க் இப்படி ஆர்லின் ஆஃப் பெனிட்ரிக்கு ஒரு ஸ்கொயரா இருந்து நம்மளும் ஒரு நைட் ஆகிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து டன்க நைட் ஆக்காமலே இறந்து போயிடுறாரு. டன்க் ஆர்லின் ஆஃப் பெனிட்ரி என வீக்கா இருக்கிறவங்களுக்கும் இன்னோசன்ட் பீப்புளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து ஒரு நல்ல நைட்டா இருக்க சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. இதுதான் ஒரு நைட்டோட வேலை. ஆனா இவரை நைட் ஆக்காமலே தான் ஆர்லின் ஆஃப் பெனிட்ரி இறந்திருப்பாரு. ஆர்லின் இறந்ததுனால அவருக்கு பதிலா நானே அந்த ஆஸ்போர்ட்ல நடக்கிற டோனிக்கு போறேன் அப்படின்னு டன்க் ஆர்லினோட ஆர்மர் அண்ட் ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ற மாதிரி இந்த ஷாட்டை காமிச்சிருக்காங்க. பட் அந்த டோனில கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு நைட்டா இருந்தா மட்டும்தான் முடியும். டன்க் இன்னும் அபிஷியலாவே நைட் ஆகல. இதனால இவரு ஆர்லின் சாகிறதுக்கு முன்னாடியே என்ன நைட் ஆகிட்டு தான் இறந்தாரு அப்படின்னு பொய் சொல்லி தான் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க பாப்பாரு. இந்த ஷாட்ல ஆர்லினோட 3 ஹோர்சஸ் காமிச்சிருக்காங்க. இந்த ஹோர்சஸோட நேம்ஸ் தண்டர், சஸ்ட்நட் அண்ட் ஸ்வீட் ஃபுட். ஆர்லின் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கேயே புதைச்சிட்டு அவரோட ஆர்மர்ஸ், ஸ்வாட்ஸ் அண்ட் ஹோர்சஸோட அந்த டோனிக்கு தனியாலா டங்க் வந்து கிளம்புறாரு. அங்க போற வழியில தான் எக் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனை மீட் பண்றாரு. இந்த டைம் லைன்ல கிங்கா இருக்கிறது வந்து டேரான் செகண்ட் டார்கரியன். அவரோட பையன் பேலார் டார்கரியன், ஆல்சோ நோன் அஸ் பிரேக்ஸ்பியர். இவர் தான் கிங்கோட நெக்ஸ்ட் லைன்ல இருக்கிறவரு. இவருக்கு ஒரு பையன் வலர் டார்கரியன். இவருக்கு ஒரு பிரதருமே இருக்கிறாரு, மேக்கர் டார்கரியன். அவரோட பசங்க தான் டேரான், ஏரியன். இந்த ஏரியன் தான் இந்த சீரிஸோட ஒரு மெயின் ஆன்டாகனிஸ்ட். இவனை இந்த சீரிஸோட ஜோஃப்ரின்னு சொல்லலாம். ஏமன், எஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்தா அதே மேஸ்டர் ஏமன் தான். இவங்களோட கடைசி பிரதர் தான் இந்த எக். இவனோட நிஜ பேர் வந்து ஏகான். ஆஸ்போர்ட்ல நடக்கிற டோனிக்கு தான் டேரானோ அவனோட லாஸ்ட் பிரதர் ஏகானும் போய்கிட்டு இருப்பாங்க. இந்த ஏகான் வந்து டேரானுக்கு தான் ஸ்கோரா இருக்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. பட் டேரானுக்கு இந்த டோன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால வழியிலேயே செம்மையா குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இவனுக்கு விஷன்ஸ் எல்லாம் கூட வரும். ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல ஹெலனாக்கு வந்த மாதிரி இவன் தான் இவன் தம்பிக்கு தலையை சேவுமே பண்ணிவிட்டு இருப்பான். இவனோட தலை மொட்டையாவும் ரவுண்டாவும் இருக்கிறதுனாலயே இவனை வந்து எக்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்குக்கு ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கணும்னு ஆசை. ஆனா அவனோட அண்ணனுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்போது அந்த சமயத்துல தான் டங்க பார்த்த உடனே பேசாம இவன் கூட சேர்ந்து ஸ்கோரா இருப்போம் அப்படின்னு எக் இவன் ஒரு ஏகான் அப்படிங்கறத மறைச்சிட்டு டங்கு கூட சுத்திக்கிட்டு இருப்பான். டன்க்கும் அவர் ஒரு நைட் இல்லன்றத மறைச்சிட்டு தான் எக்கு கூட இருப்பாரு. டன்குக்கு அந்த டோர்னில கலந்துக்கிறதுக்காக அவருக்கு சில பேர் ஆர்மர் எல்லாம் போட்டு விடுறாங்க. என்னதான் ஆர்லனோட ஆர்மர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவர்கிட்ட இருந்தாலும் இவரு ரொம்பவே ஹைட் அண்ட் பல்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கறதுனால இவருக்கு ஆர்லனோட
ஆர்மர்ஸ்லாம் பத்தாது. அதனால அவருடைய ஆர்மர்ஸ் அண்ட் ஒரு ஹோஸையும் வித்து தான் இவருக்கு ஆர்மரை வாங்கியிருப்பாரு. பேலார் டார்கெரியனோட ஒரு சர்வன்ட் வந்து டன்க் கிட்ட ஆர் யூ த பேலார் டார்கெரியன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டன்க் இல்லன்னு சொல்றாரு. அப்ப அந்த சர்வன்ட்டுமே அப்ப வழியை விட்டு நில்லு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறாரு. பேலார் முன்னாடியே சொன்ன மாதிரி கரண்ட் கிங் டேரானோட சன்னு, நெக்ஸ்ட் கிங்காக லைன்ல இருக்கக்கூடியவர். எக் டன்க் கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது டன்க் அண்ட் தி டால் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் வெறும் டன்க் அப்படின்னு சொன்னா அது வெறும் மொக்கையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரு ஹைட்டா இருக்கிறதுனாலயும் அவரோட நேம் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனாலயும் டன்க் அண்ட் தி டால் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. எக் இப்படி ஒரு நைட்டோட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு டன்க் வந்து உனக்கு அப்ப எல்லாரோட நைட் நேமும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு எக் வந்து யா பெஸ்ட் நைட்டா இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். பிகாஸ் எக் வந்து ஒரு பிரின்ஸ் அப்படிங்கறதுனாலயும் ரெட் கீப்ல அவன் அதிகமா இருந்திருக்கிறதுனாலயும் ஆப்வியஸா இவனுக்கு பெஸ்ட் நைட்ஸ் பத்திலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எக் என்னையும் ஆஸ்பர்டுக்கு உன் கூட கூட்டிட்டு போனா உனக்கு ஸ்குவேரா சர்வ் பண்றேன் அப்படின்னு டன்க் கிட்ட கேக்குறான். ஆரம்பத்துல டன்க் இதுக்கு அக்செப்ட் பண்ணாத மாதிரி தான் தெரியும். பட் எனிவே இவங்க ஒன்னாதான் டிராவல் பண்ணுவாங்க. டன்க் அவரோட ஹோஸ எக் கிட்ட விட்டுட்டு போகும்போது என்கிட்ட இருந்து திருட நினைச்சுனா உன்னை தேடி வந்து என் டாக வச்சு ஹண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதுக்கு எக் உன்கிட்ட தான் டாகே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நான் தாண்டா அந்த டாக் அப்படிங்கிற மாதிரி குலைக்கிறாரு. டன்க் எக் வந்து ஒரு காமன் ஸ்கொயரா தான் ட்ரீட் பண்றாரு. ஏன்னா எக் வந்து ஒரு ஏகான் டார்கெரியன் அப்படிங்கிறது இவருக்கு இதுவரை தெரிய வராது. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அந்த வைப் அப்படிங்கிறது ட்ரைலர்லயே ரொம்ப நல்லா இருக்கு. சீரீஸ்ல இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டோர்னமெண்ட்டுக்கு குரூப்பா எல்லாரும் வரத டன்க் பாக்குறாரு. இதுல நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த டார்கெரியன் சிஜில் வந்து மாறி இருக்கு. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல டார்கெரியன்ஸோட சிஜில்ல வந்து 4 கால் இருக்க டிராகனை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்க இந்த சிஜில்ல வந்து அந்த டிராகனுக்கு 2 கால் தான் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் ரிலீஸ் ஆகும் போதே ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் இந்த சிஜில் வந்து தப்பா இருக்கு, அந்த சிஜில்ல டிராகனுக்கு 2 கால் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் போகிருக்கும். ப்ராபபிளி அதனால கூட இங்க அவர் சொன்ன மாதிரியே மாத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. டன்க் அப்படியே எக்கோட பிரதரான ஏரியன் டார்கெரியனை மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் காமிக்கப்பட்டிருக்கு. இவன் தான் இந்த சீரிஸோட மெயின் வில்லன். காஸ்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தாலே இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியுது. டிராகன் இந்த சீரிஸ்ல டிராகன் இருக்கா இல்ல இது வெறும் ஒரு பப்பட் ஷோ தான். இந்த மாதிரி ஒரு பப்பட் ஷோவை ஆல்ரெடி நம்ம காட்லயும் சரி ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்லயும் சரி பார்த்திருப்போம். இங்க டிராகனை வச்சு ஷோ பண்றதுக்கு காரணம் இந்த டைம்ல எந்த ஒரு டிராகனுமே உயிரோட இருக்காது, எல்லா டிராகனுமே இறந்திருக்கும். இந்த பப்பட் ஷோவை ரன் பண்றது வந்து டான்சிலி, நேம் கரெக்டா சொல்றேன்னு தெரியல. இந்த டான்சிலிக்கும் டன்கனுக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இவங்க 2 பேரும் தான் பிரைன் ஆஃப் டார்த்தோட ஆன்செஸ்டர்னு ஒரு ரூமர் இருக்கு. இந்த ஷாட்ல அந்த டார்கெரியன்ஸ் ஃபேமிலியான பிரின்ஸ் மேக்கார் அண்ட் அவரோட ஃபேமிலியை காமிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இவரோட பசங்க டேரான் டார்கெரியன், ஏரியன் டார்கெரியன், ஏவன் டார்கெரியன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல மேஸ்டரா இருப்பாரு. இந்த டைம்ல இவர் மேஸ்டராக சிட்டடல்ல படிச்சிட்டு இருப்பாரு. அதனால இந்த டோர்னமெண்ட்ல அவர் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. கடைசி பையன் தான் எக், ஏகான். எக்குக்கு 2 சிஸ்டரும் இருக்காங்க, டேலா அண்ட் ரே. டன்க் ஒருத்தர்கிட்ட இவங்கலாம் பெரிய ஆளுங்க, ட்ரைனிங் எல்லாம் எடுத்தவங்க, என்னால எப்படி வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி இவர் லைனல் பராத்தியன் தான். டன்க் வெர்சஸ் ஏரியன் டார்கெரியன் அப்படின்னு ஒரு ஃபைட் வரும்போது அது ட்ரையல் பை 7ல போய் முடியும். 2 டீம்லயும் 7 பேர் சண்டை போட்டு ஃபைனலா யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அந்த பேட்டில்ல. ஏரியன் ஆல்ரெடி ஒரு டார்கெரியன் அப்படிங்கறதுனால அவரு டீம்ல ஈஸியா நிறைய கிங்ஸ் வந்துருவாங்க. ஆனா நம்ம டன்க் வந்து ஒரு ஹெஜ் நைட் அப்படிங்கறதுனால இவரோட டீம்ல சேர்ந்து ஃபைட் பண்ண யாருமே ரெடியா இருக்க மாட்டாங்க. அத பத்தி தான் இந்த சீன்ல லைனல் பராத்தியன் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைனல் பராத்தியன் டன்கோட சைடு தான் இருப்பாரு. இந்த ட்ரையல் பை 7ல யாரோட சண்டை போடுவாங்க, யாரு கடைசியா வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது எபிசோட் பிரேக் டவுன்ல பாப்போம். இப்ப சொன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். டன்க்கும் எக்கும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போற வழியில நைட் ஒரு மரத்தடியில ஸ்பெண்ட் பண்றாங்க. எக் வானத்துல ஒரு நட்சத்திரம் கீழே விழுறத பார்த்து இந்த மாதிரி எரி நட்சத்திரம் கீழே விழுறத பாக்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த ஷாட்டே டன்க் அவரோட ஷீல்ட்ல ஒரு ட்ரீ, அது மேல ஒரு எரி நட்சத்திரம் கீழே விழுறத பெயிண்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டா அந்த சீனை வந்துட்டு இங்க காமிக்கிறாங்க. டன்க் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கும் போது பேலார் நீ ஏர்லனோட ட்ரூபான் சன் இல்ல, அதனால நீ அவரோட சிஜில வந்து யூஸ் பண்ண முடியாது, உனக்கான ஒரு ஓன் சிஜில மேக் பண்ணிக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதனால டன்க் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பப்பட் ஷோ ரன் பண்ணிட்டு இருந்த டான்சிலி அப்படிங்கிற அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கிரீன் ட்ரீ, அது மேல ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி எக்ஸாக்டா எக் வந்துட்டு அந்த எரி நட்சத்திரத்தை பாக்குறவங்களுக்கு லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு இங்க வந்து அந்த டான்சிலி கிட்ட சொல்லி
அவங்க வந்துட்டு இவருக்கு அந்த சிஜில மேக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஷாட் தான் இந்த சீசனோட ஃபினாலாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரையல் பை 7 காம்பேட். டன்க் வந்து இந்த ட்ரையல் பை 7க்கு தயாராகி போறாரு. ஆப்போசிட் டீம்ல இருக்கிறது ஏரியன் டார்கெரியன் மட்டும் இல்லாம எல்லாருமே ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கரெக்டா 7 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் ட்ரைலரை டன்க் ஒரு மோட்டிவேஷனலா பேசி அந்த பேட்டலுக்கு தயாராகிற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த சீரீஸ் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய ஹைப் எதுவும் இல்ல. ஏன்னா இந்த சீரீஸ்ல பெருசா எந்த ஒரு பேட்டில்ஸும் இருக்காது, டிராகன்ஸும் இருக்காது. பட் இந்த நாவலை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண அப்புறம் தான் இந்த கதையும் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜார்ஜ் R.R. மார்ட்டின் இந்த ஆத்தர் எழுதுனதுலயே A Night of the Seven Kingdoms தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. பாப்போம் சீரீஸ் ரிலீஸ் ஆகும்போது எப்படி எடுத்திருக்காங்கன்னு. நீங்க இந்த சீரீஸ்க்கு ஹைப்ல இருக்கீங்களா? இந்த சீரீஸ் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.